ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட கடைசி வாரத்துக்கான 2வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு நம்ம வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லணும்னு நினைக்கிறேனே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிறப்பு மீடியா சேனல் இருக்கு இல்லையா, அதில் 25,000 சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபருக்கும், ஒவ்வொரு கமெண்ட் அடிக்கிற ஒவ்வொரு ஆட்களுக்கும் பாசிட்டிவாவோ இல்லை நெகட்டிவாவோ எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் சப்போர்ட்டிங் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிக்கவும். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 90,684 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 51.69% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51.69%, அதாவது காலையில் எவ்வளோ தூரம் சதவீதத்தோடு வந்து இருந்தாங்களோ அதே சதவீதத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30,000 வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலுக்கும் இப்போக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அர்ச்சனா அவர்களுக்கு. ஸோ அர்ச்சனா தான் டைட்டில் அடிக்க போகிறாங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா ஓட்டிங்ஸ் வந்து அவங்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் நிறைய பேர் வந்து கதறிட்டு இருப்பாங்க, இல்லை மாயா தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வின் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அர்ச்சனாவை விட ஏன் வந்து மாயா அவர்களை வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணல அப்படிங்கிறத லேட்டராக வந்து இதே வீடியோவில் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக ஸ்டே டியூனாக இருங்க. அதுக்கடுத்தா செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிச்சந்திரா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 27,132 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.19% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15.46% வந்து இருந்துட்டு இருக்காரு மணிச்சந்திரா அவர்கள். இப்போ டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிறது வந்து நிர்ணயம் ஆயிடுச்சு. ஒன்று அர்ச்சனாவாக இருக்கணும், இல்லைனா மாயாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக மாயாவுக்கு வந்து தகுதிகள் இருந்தாலும் கூட வாக்குகள் அப்படிங்கிறது வந்து சுத்தமாகவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அப்படி இருந்தாலும் இந்த ரன்னர் அப் அப்படிங்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். எப்பயுமே பிக் பாஸ் சீசன்களில் வந்து முடியும் போது அவ்வளோ பெரிய வரவேற்பு வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஒரு வரவேற்பை வந்து பார்த்திங்கன்னா மாயா அவர்கள் அடைவாங்களா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு கொஷினாக வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிச்சந்திரா 2வது பொசிஷனில் இருக்காருங்க. கிட்டத்தட்ட 15% மேலான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி மாயா விட கம்பேர் பண்ணும்போது மணிச்சந்திரா எங்கேயோ இருக்காரு. ஸோ தொடர்ந்து வந்து பேசுவோம் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ 3வது பொசிஷனில் தினேஷ் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20,486 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.75% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11.68% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய தினேஷ் ப்ரோ அவர்கள். மேபி மாயா அவர்கள் தினேஷ் அவர்களை டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனாலும் அது நடக்குமா, சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் பார்ப்போம் பொறுத்திருந்து. அதே மாதிரி தினேஷ் அவர்கள் டவுன்ஃபாலான சில இடங்கள் வந்து இருக்குது. ஒருவேளை அவர் வந்து எப்படி முதல்ல வந்தாரோ அதே மாதிரி கேம் பிளே, அதே ஸ்ட்ராட்டஜியில், அதே டெம்போவில் மெயின்டைன் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக ரன்னர் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். ஆனாலும் அந்த ஒரு விஷயத்தை வந்து தவற விட்டுட்டு விசித்ரா மேடமையை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நோண்டிக்கிட்டே இருந்ததின் காரணமாக கடைசியாக விசித்ரா மேடமும் உள்ள இல்லை, தினேஷ் அவர்களும் டைட்டில் அடிக்க போகிறதில்ல. என்ன அந்த டாப் 5 கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக தினேஷ் இருப்பார். அதுக்கடுத்து 4th பொசிஷனில் மாயா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18,670 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.72% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க மாயா. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10.64% வந்து இருந்துட்டு இருக்காங்க மாயா அவர்கள். ஸோ இப்போது 4வது பொசிஷனில் இருக்கக்கூடிய மாயாவையும் 1வது பொசிஷனில் அர்ச்சனா அவர்களையும் கம்பேரிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா வச்சுக்கிட்டா கூட, அதே மாதிரி அர்ச்சனா அவர்களுக்கு 51% வாக்குகள் இருக்குது, மாயா அவர்களுக்கு 10% வாக்குகள் தான் வந்து இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில பேர் சில விஷயங்களை வந்து பண்ணாலும் கூட அர்ச்சனா அவர்கள் தான் லீடிங்கில் வந்து இருந்துகிட்ருக்காங்க மாயாவை விட கம்பேர் பண்ணும்போது. அதே தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயா அவர்களுக்கே கப்பை கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஒரு சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு அவங்களா பண்ணக்கூடிய சில விஷயங்கள் தான். பட்
பீப்புள் வில் பி டிசைட் who will be winner அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விதத்தில் அர்ச்சனா அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் இருக்குது. அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் விஷ்ணு. அவர் வாங்கி ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12,412 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.06% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.07% வந்து இருந்துட்டுருக்காரு விஷ்ணு ப்ரோ அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரலையும் கேம் 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 அண்ட் ஸ்ட்ராட்டர்ஜி. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே வந்து இருந்தது. நம்ம டைட்டில் அடிக்கணும், வின்னர் ஆகணும், டைட்டில் அடிக்கணும், வின்னர் ஆகணும். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நேத்திக்கு மாயா அவர்கள் கூட ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாங்க விஷ்ணுவை பற்றி. அது என்னென்னா ஆர்டிஸ்டிக்காக எதுவுமே வந்து பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. உண்மையாக சொல்ல போனாக்கா அது வந்து எதுவுமே இவர் பண்ணலை தான். இவருக்கு நல்ல ஆக்டிங் வரும், நல்லா டான்ஸிங் வரும் அப்படிங்கிற மாதிரி பெருசாக எதுவுமே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் தான் வந்து இருந்தார். சுத்தமாக டான்ஸிங் வராது, அது நமக்கே தெரியும். பட் அந்த ஆக்டிங் ரீதியாக ஏதாவது வந்து காமிச்சிருக்கலாம். பட் அது எதுவுமே அவர் வந்து காமிக்கல பெருசாக. அதுக்கடுத்தா 6th பொசிஷனில் விஜய் வர்மா. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6,066 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.59% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.48% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளோட விஜய் வர்மா அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் 3% அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப 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 லோவஸ்ட்டான ஒரு ஓட்டிங்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வர்மாவுக்கு வந்து விழுது. ஸோ ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து ரேஸ் வந்து வேறு 2 பேருக்கு வந்து போயிட்டுருக்கு. இந்த பக்கம் அர்ச்சனா, அந்த பக்கம் மாயா அப்படிங்கிற லெவலுக்கு. ஸோ அதனால் மற்றவங்களாம் வந்து கைவிட்டுருவாங்க அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. பட் இந்த ஒரு விதத்தில் நம்ம வந்து திங்க் பண்ணால் கூட மணிச்சந்திராவுக்கு எவ்வளவோ வாக்குகள், அதிகபட்சமான வாக்குகள் வந்து விழ ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் இருக்குது. மணிச்சந்திராவுக்கடா இப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவீனாவோட ஃபேன்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மணிச்சந்திரா அவர்களுக்கு வந்து ஓட்டிங்ஸ் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸை வந்து கிளப்புறாங்க. மேபி இருக்கலாம். இப்போ யாராக இருந்தாலும் அவ்வளோதான். இப்போ விஷ்ணுவுக்கும் பூர்ணிமா அவர்களுக்கும் ஒரு கிளாஷ் வந்து இருக்குது, ஓகேங்களா? அப்போ பூர்ணிமாவோட ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா போனதுக்கப்புறம் விஷ்ணுவுக்கு வந்து போட மாட்டாங்க. ஒருவேளை பூர்ணிமா அவர்கள் வெளியே போயிட்டாங்க, மாயா உள்ளே இருக்காங்க, ஒரு வேளையில் இருக்காங்க ஆக்சுவலி. இப்போ பூர்ணிமாவோட ஃபேன்ஸ் வந்து மாயாவுக்கு போடுவாங்களா போட மாட்டாங்களா? அப்போ கண்டிப்பாக போடுவாங்க. அதே மாதிரி நிக்சனோட ஃபேன்ஸ் எல்லாம் மாயாவுக்கு போடுவாங்களா போட மாட்டாங்களா? கண்டிப்பாக போடுவாங்க. ஐஷுவோட ஃபேன்ஸ் எல்லாம் நிக்சனுக்கு போட்டிருப்பாங்கல்ல. ஒருவேளை அவங்க வந்து நல்லபடியாகவே இருந்து ஒருவேளை ஐஷு வந்து வெளியே போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐஷுவோட ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு நிக்சனுக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேர் தான். மணிச்சந்திரா உடனே அவருக்கு திறமை இல்லை, அவர் வந்து ரவீனாவோட ஓட்டுக்கள் தான் வருது அப்படின்ற மாதிரி நம்ம ஏளனமாக பேசிட முடியாது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஆனால் எனக்கு வந்து மணிச்சந்திரா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, கம்பேரிட்டிவ்லி அர்ச்சனா, ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயாவை எடுத்துக்கிட்டாலும் அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். நான் ப்ளே பண்ணேங்க கேமு, ஆனால் அது என்னுடைய ஃபேர் கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. அது நமக்கு ரொம்ப மோசமாக வந்து போயிருந்துருக்கும், நமக்கு மோசமாக வந்து தெரிஞ்சிருக்கும். கண்டஸ்டண்ட்லாம் கதறிட்டு இருப்பாங்க. ஆனால் மாயா வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து சொல்லுவாங்க, நான் பண்ண கேம் பிளே சூப்பரான கேம் பிளே, செம்மையான ஸ்ட்ராட்டர்ஜி. ஆமாம், நான் ஸ்ட்ராட்டர்ஜி பண்ணேன், நான் அப்படி தான் விளையாடுவேன் அப்படிங்கிறத ஓப்பனாக அடித்து உடைக்கக்கூடிய ஆள் தான் மாயா. பட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மணிச்சந்திரா, இவர் அதே கேரக்டர் தான். எப்படி ஆரம்பத்தில் முதல் நாளில் இருந்து எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் கடைசி நாள் வரைக்கும் வந்து இருந்துகிட்ருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வம்பு தும்புக்கு இழுத்தா மட்டும்தான் நான் வம்பு தும்புக்கு வருவேன், இல்லைனா ஜாலி நான் ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு டான்ஸை போட்டு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு மனநிலை இருக்கக்கூடிய ஆள் தான் மணிச்சந்திரா. ஆனாலும் அர்ச்சனா அவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணும்போது அர்ச்சனாவுக்கு இன் அண்ட் அவுட், ஓகேங்களா, இப்படி உள்ளேயும் வெளியும் உள்ளேயும் வெளியும் வெளியும் உள்ளேயும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி 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 ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் எனக்கு இருக்குது. ஏன்னா தன்னுடைய கேம் பிளே இதுதான் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் அதுவாகவே இருக்கிறது தான் கரெக்டும் கூட. ஒருத்தரை வந்து இல்லை இவன் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணும்போது அவன் சரியில்லை அப்படின்றத நீ கடைசி வரைக்கும் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஆனாலும் ஏன் இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்து வருது. நம்ம அர்ச்சனா அவர்களே மாயா கிட்ட போய் மாயா இஸ் எ கிரேட் பிளேயர் பெட்டர் தென் மீ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் ரசிகர்கள் எல்லாம் ஃபயர் விட்டுட்ருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் என்னடானாக்கா நான் பெஸ்ட்டு பிளேயர் கிடையாது, அவங்க தான் பெஸ்ட்டு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கை காமிச்சா நம்ம பயப்புள்ளைகளாக என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கீழ்த்தரமான சில விஷயத்தெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா உங்களையே நம்பிக்கிட்டு ஃபேன் பேஜஸ் ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்காகவே ஓட்டிங்ஸ் போட்டுட்டு நீங்கள் சிரிச்சா அழுதா நடந்தா உட்காந்தா எழுந்தா
எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ போடுறவங்களும் இருக்கானுங்க, போஸ்ட் போடுறவங்களும் இருக்கானுங்க, ரசிக்கிறவங்களும் இருக்கானுங்க. அவனுங்களுக்கெல்லாம் நீங்கள் துரோகம் பண்ணுற மாதிரி என் பிளேயை விட அவங்க எவ்வளவோ பெட்டரான பிளேயர் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலைங்க நியாயம் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் பதிவு பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம முன்னே சொன்ன மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.